أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال فرعون وما رب العالمين قال رب السماوات والأرض وما بينهما إن كنتم موقنين صدق الله العلي العظيم. ஒவ்வொரு வாராந்தமும் நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் தூர இடங்களில் இருந்து வந்து அதே போன்று இந்த மஹல்லா வாசிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து, அதுவும் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம்தான் பள்ளிவாசல், அதில் உட்கார்ந்து நல்ல விடயங்களை கேட்டு எங்களுடைய உல பிரகாசத்தை ஏற்படுத்தி கொண்டு அழகான முறைக்கு நல்ல ஒரு பக்குவத்தோடு திரும்பி செல்லக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு திறமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். இது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு கிருபை, ஒரு ரஹ்மத். இவ்வாறு சேர்ந்திருப்பதில் என்ன நடக்கிறது? ஒற்றுமை உண்டாகிறது. இவ்வாறு நேர காலத்தோடு சேர்ந்து அனைவரும் சேர்ந்து சமைத்து அதற்கு பின்னால் நல்ல விடயங்களை சேர்ந்து கேட்டு சாப்பிட்டு விட்டதற்கு பின்னால் சொந்த வீட்டை போன்று ஒரு குடும்ப வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தால் அதற்கு நாங்கள் எவ்வாறு போய் சேர்ந்து அதற்கு பின்னால் நல்ல விஷயங்களை பேசி பரிமாறிக்கொண்டு சுக துக்கங்களை நல்ல விடயங்களை பரிமாறிக்கொண்டு சந்தோஷமாக கலந்து செல்வோமோ அதே போன்ற ஒரு நிலைமை தான் நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அல்லாஹ்வுடைய உதவியினால் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வளர்கிறது. அதே போன்று மற்றவருடைய துக்கத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நேரம் கிடைக்கிறது. அதே போன்று சந்தோஷமான ஒரு விடயம் கிடைத்தால் அதற்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இவ்வாறு அல்ஹம்துலில்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னால் சில நேரங்களில் பாஷையே தெரியாது. இப்போ இந்த இவர் பாகிஸ்தான், இவருக்கு எங்களுடைய தமிழ் பாஷை தெரியாது, தமிழ் லாங்குவேஜ். ஆனாலும் சில நேரங்களில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், பங்களாதேஷ் சகோதரர்களும் என்ன செய்வார்கள், இவ்வாறு நேர காலத்தில் வந்து முழுமையாக இருந்துட்டு போகக்கூடிய நிலைமை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இது எதனால் என்று சொன்னால், ஏதோ ஒரு நல்ல விடயம் சொல்லப்படுகிறது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் பேசப்படுகிறது என்கிற அந்த விடயம் இவர்களுடைய மனதில் அது பதிந்திருக்கிறது. ஆனால் இந்த மஹல்லாவாசிகளிலே எங்கள் இன்னும் வர இருக்கிறார்கள். மஹல்லாவாசிகளில் பக்கத்தில், நான் இது குறைக்க செல்லவில்லை, நான் இதனை ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எங்களுக்கு இந்த சனிக்கிழமை வந்து விட்டால் எங்களுடைய மனதில் ஒரு இதுக்கு பள்ளிவாசலுக்கு நான் செல்ல வேண்டுமே என்கிற அந்த உணர்வு முதலாக எங்களுக்கு வர வேண்டும். இந்த பள்ளிவாசலுக்கு வந்து விட்டால் எங்களுடைய அடுத்த விடயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி இறங்கிடும், நடந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வாரோம், எங்களோட ரூமுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இருக்குது அப்படின்னு இருந்தால் நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து முடிஞ்சதுக்கு பின்னால் எங்களுக்கு இலகுவான முறையில் என்ன செய்யணும், பக்கத்தில் இருந்து வாங்கி கொண்டு போய் தரலாம். இவ்வாறு ரெஸ்ட் எடுக்க வேண்டுமா அழகான முறையில் என்ன செய்யலாம், இந்த நேரத்தில் எங்களுக்கு உட்கார்ந்து அழகான முறையை கேட்கலாம். சற்று தூக்கம் வருகிறது என்று சொன்னாலும் அது எங்களை மீறி வருகிறது என்று சொன்னால் தூங்குவது பிரச்சனையும் கிடையாது. ஏதோ பள்ளிவாசலுக்குள் இருந்து அந்த பள்ளிவாசலை நானும் என்னுடைய வருகையின் மூலமாக இந்த இடத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசைக்காக என்ன செய்வான், நன்மையை எங்களுக்கு எழுதுவான் நிச்சயமாக. இப்ப உங்களுக்கு பார்த்தா வேண்டும், இப்ப 8:15 இதே நேரத்தில் இப்போ 9:15 ஆகும்போது உங்களுக்கு நமக்கு பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வருகிறார்கள் என்று. 9:15 ஆகும்போது எங்களுக்கு பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடம் நிரம்புகிறது. உண்மையான காரணம் இந்த சரி தேவை இருந்தால் அது வேற விஷயம், அது மனிதனுக்கு தேவை வரும், அது சொல்லிட்டு வரதில்லை, அதற்காக நான் வராமைக்கு இருந்திருந்தால் அது வேற விஷயம். ஆனால் அதே டைம்ல ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அல்லது சும்மா ஒரு ரூம்ல இருந்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு இப்படி இருந்து நேரத்தை காலத்தை கழிச்சிட்டு இதுல எனக்கு ஒரு லாபம் கொண்டு இருக்கேன், என்ன லாபம், இன்றைக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, சாப்பிட்டு இந்த இடத்துக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும், சாப்பிட்டு போய்த்துருவோம் இப்படின்னு ஒரு எண்ணத்தில் நான் செயல்படுவானாக இருந்தால் நான் செய்வது மிகவும் ஒரு மோசமான செயல். ஏன் தெரியுமா, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த கொரியால நல்ல விடயங்களை கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இருந்தால் நாங்கள் இந்த பள்ளி வாசல்ல மஸ்ஜித் உமர் அல் ஃபாரூக்ல சனிக்கிழமை வந்து இப்படி உட்கார்ந்து கொஞ்சம் பேசுகிற டைம்ல மட்டும் நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு நல்ல விஷயத்த கொஞ்சம் கால்த்தி மிச்ச நேரம் இருந்து நேரடியா நாங்கள் போன்ல பயன்படுத்துறது வேற விஷயம். அது வந்து 100க்கு 100 ஒரு உணர்வு அதுல இல்லை, 100க்கு 100 ஒரு உணர்வு அதுல இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு மனிதன் படிப்பதாக இருந்தாலும் இன்றைக்கு நவீன காலம் ஒரு கம்ப்யூட்டரை வச்சா என்னது, ஒரு பிள்ளை ஆரம்பத்துக்கு டிகிரி எடுக்கும் வரைக்கும் படிச்சு கொடுத்து முடிச்சிடலும்.
அந்த அளவுக்கு வசதி இருக்கு. ஆனா அப்படி இருந்து நாங்க ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? 2.5 கலக்கணும். எங்களோட பேச்சு, வார்த்தை, செயற்பாடு, அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது அது உணர்வு ரீதியாக என்ன செய்யுது, மனசுல டச் ஆகுது, மனசுல பதியுது. அப்ப அதனால நாங்க ரூம்ல அப்படி இருந்து கேட்டாலும் கேட்கிற டைம் இருந்தாலும் இவ்வாறான ஒரு இடத்துக்கு வந்து நாங்க கேட்கும் பொழுது என்ன நடக்குது, மனசுல ஆழமா பதியுது. ஒரு விஷயம் நல்ல முறையில் கேட்கும் பொழுது அது ஆழமாக என்ன செய்யுது, பதியுது. சில நேரம் ஒரு வார்த்தை போதும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுன்றதுக்கு. உதாரணமா என்னத்துல ஒரு பழக்கம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு மோசமான பழக்கமாக இருந்தாலும் சரி, நான் இந்த இடத்துக்கு வந்து அந்த விடயத்தை கேட்கும் பொழுது அந்த விடயம் என்னுடைய வாழ்வில் இருக்குமா இருந்தால் அந்த வார்த்தை மூலமாக, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மூலமாக என்னுடைய வாழ்க்கையே மாறுறதுக்கு என்னவா அமைஞ்சிடும், அந்த ஒரு வார்த்தை காரணமாக அமைஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த சனிக்கிழமை என்று நாங்கள் ஒன்று கூடக்கூடிய இந்த நாள். அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும், இப்போ எனக்கு தெரிஞ்ச, எனக்கு நான் வாடா போடான்னு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், இவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் டார்கெட் பண்ணணும். இவங்களை என்ன செய்யணும், இந்த மாதிரி பள்ளி வாசலில் எப்படி விஷயங்கள் நடக்குது, நாங்கள் நேர காலத்தோட போவோம், ரைட், இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், ஒருத்தருக்கு உதவியாக இருந்து இந்த இடத்தை நாங்கள் என்ன செய்யணும், உயிர்ப்பிக்கணும். நாங்கள் இந்த இடத்துல ஒரு மனிதன் கேட்டாலும் அது அவருக்கு பிரயோஜனம், எனக்கும் பிரயோஜனம். ஆனால் எங்களோட கவலை நோக்கம் என்ன, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த இடத்துக்கு வந்து என்ன செய்யணும், பிரயோஜனம் அடையணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் என்கிற ஒரே நோக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி எங்களை மஹல்லாவாசிகள், இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பொண்டு இருக்கு. இந்த பள்ளிவாசல், நான் அந்த இந்த பள்ளிவாசலுக்கும் எனக்கும் உள்ள தூரம் 50 மீட்டர் அல்லது 100 மீட்டர் அல்லது 250 மீட்டர், அவ்வளவு தூரத்தில் தான் இந்த பள்ளிவாசல் இருக்குது. அப்ப எனக்கு நான் ரூம்ல இருப்பேனாக இருந்தால் என்னால் முடியுமான அளவு நான் என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு வந்து சொல்லக்கூடிய பழக்க வழக்கத்தை என்ன செய்யணும், உண்டாக்கி கொள்ளணும். இந்த செய்தியை நான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னு சொன்னால், நான் இதை ஓப்பனா சொல்ல எடுத்துக்கிட்டா, இப்போ கொஞ்ச நாளாக இப்போ லீவு காலம் எல்லாம் வந்துச்சு. இந்த டைம்ல எங்கட ஸ்ரீலங்கா மக்கள் இஷா தொழுகைக்கு அல்லது சுபஹ் தொழுகைக்கு அல்லது நேர டைம், இப்போ மகரிப் எல்லாம் என்னது 7:15 7:30 7:40 வருது. இதுல எங்கட ஸ்ரீலங்கா ஆட்கள் நபர்கள் இருக்கிறார் என்று பார்த்தோம்னு சொன்னால் ஒருவர் இருப்பார், அடுத்தவங்களை காண்றதுக்கு இல்லை. நான் ஏன் இதை செல்ல வரேன்னு சொன்னா, இந்த மாதிரியான டைம்ல நாங்கள் என்ன நடக்கிறோம்டா, பள்ளியை விட்டு நாங்கள் என்ன செய்யறோம், தூரமாகிறோம். அப்ப இந்த பள்ளி வாசல் அவர்கள் நினைக்கிறார்கள் என்னது, எங்களுடைய சகோதரர்கள் சனிக்கிழமைக்கு மட்டும்தான் வந்து ஒன்று கூடி விட்டு செய்வார்கள், செல்வார்கள் என்கிற ஒரு மனப்பாங்க நாங்களே செஞ்சிட்டோம், அடுத்த நாட்டு மக்களுடைய உள்ளத்துல பதிவு செஞ்சு வச்சுட்டோம். சில டைம்ல அவர்களே சொல்லக்கூடிய அளவுக்கும் இருக்குது நிலைமை. யாருமே இல்ல, எப்பயாவது சனிக்கிழமை ஒன்று வரணும். அந்த டைம்ல நாங்க என்ன செய்யறோம், அழகான ஒரு பதில கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் முற்றுப்புள்ளியே வச்சாச்சு. ஆனாலும் நமக்கு தெரியும் உண்மையிலேயே என்னது, இந்த இடத்துக்கு வந்து சொல்லக்கூடிய நிலைமை இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதனால இந்த பள்ளி வாசலை நாங்க அடிக்கடி, இந்த பள்ளி வாசல் நான் விரும்பணும். முதலாவது பள்ளி வாசல் நான் என்ன செய்யணும், விரும்பணும். இது அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஸ்ரீலங்கா சகோதரர்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு ஒரு இடமா எங்களுக்கு பள்ளி வாசலாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் என்று. பங்களாதேஷ் ஒரு சகோதரர் வந்து கேட்கிறார், என்னது, நான் புரட்டி அடிக்கிறேன், எனக்கு எங்களை பள்ளி வாசல்ல தூங்குறதுக்கு வெக்கமாக ஆகிக்குது, அடுத்த சகோதரர்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்குது, தூங்குற பள்ளியில் வந்து தூங்கலாமான்னு. நான் சொன்னேன், அப்படி இது வரைக்கும் அப்படி யாருக்கும் அனுமதி கொடுத்தில்ல, ஏழாது. நான் என்னத்தை செல்ல ஆரம்பிச்சேன்னா, அவங்களோட பள்ளியிலேயே அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளி வாசலை பொறுத்த வரைக்கும் லொக் பண்றது இல்லை, 24 மணிக்கிழமை திறந்து இருக்குது. ஒரு இக்கட்டான நிலைமை இருக்குமா இருந்தால், ரூம்ல ஒரு இக்கட்டான நிலைமை இருக்குமா இருந்தால் என்ன செய்யலாம், தாராளமாக வந்து இந்த பள்ளி வாசலை என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அல்ஹம்துலில்லாஹ் அதே மாதிரி ஒரு அவசரமாக நிலைமை ஒன்று ஏற்பட்டுச்சு. ஒரு கிழமை மட்டும் இந்த பள்ளி வாசலில் தூங்குறதுக்கு எங்களை 2 நபர்களுக்கு சகோதரர்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், இடத்தை கொடுத்தோம். அவ ஏன்னு சொன்னால், எங்களுக்கு சொந்த ஒரு வீடு மாதிரி, அதான வீடு, ஆனாலும் எங்களுக்கு ஒரு உரிமையோட, இது எங்களுக்கு ஒரு உரிமையோட வந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது எங்களுக்கு இந்த பள்ளி வாசல்ல மட்டும்தான். எந்த அளவுக்கு நாம ஒரு பள்ளி வாசலுக்கு போனா ஐடென்டி கேட்பாங்க, தூங்குறதுக்கு என்னது அனுமதி சில நேரம் ஈக்காது, சில இடத்துல சல்லி கொடுக்கணும், தங்குறதுக்கு என்ன கொடுக்கணும், சல்லியெல்லாம் கொடுக்கணும். ஆனா அப்படி ஒன்று இது வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சல, பள்ளியில
அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சே இல்லை. ஏனென்றா இது பள்ளிவாசல் எங்களுடைய சொத்து, இது எங்களுடைய உரிமை. கியாமத்தினால் வரங்காட்டி பள்ளிவாசல் தான், அது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனாலும் நாங்கள் ஸ்ரீலங்கா நபர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த பள்ளிவாசல் ஸ்ரீலங்கா சகோதரர்களால் செயல்படும், நிர்வகிக்கப்படும். எனவே இது எங்கட உரிமை, இது எங்கட சொத்து, இதை நாங்கள் பாதுகாக்கணும். எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு விடயம் பாலாக போகுது மாதிரி இருக்குதா, அல்லது ஒரு குப்பை ஊத்த இப்படி என்ன சரி இருந்தால் எங்களுக்கு உரிமையாக என்ன செய்யணும், தலையிட்டு பேசலும், அதை எடுத்து வைக்கலும், இப்படி உரிமையோட செயல்படக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பள்ளிவாசல். இப்படி பல நல்ல அதிகமான எனது விடயங்கள் ஏன்னா சில நபர்களுக்கு தெரியாம இருக்கு. அடுத்தது புதியவங்க அதிகமானவங்க வந்து இருக்கிறீங்க. அதுக்கு தான் இதுல ஜனாதா ஃபண்ட் ஒரு பகுதி இருக்கு. வெறுமனே 2 லட்சம் கொடுத்து அதுக்கு பின்னால் ஒரு ஜனாதாக்கு செலவழிக்கப்பட்டதுக்கு பின்னால் அது எவ்வளவு செலவாகுதோ அதுக்குரிய தொகை கொஞ்சமாக அந்த அளவு நிரப்பப்படும். 2 லட்சம் பொன், 2 லட்சம் பொன் இங்குள்ள சல்லி. அதே மாதிரி என்னது மாதம் வெறுமனே 20,000, 2 மான் 20,000 சந்தா, அவ்வளவுதான். அடுத்தது மாசத்துக்கு ஒருக்கா சிதுமல், மாசத்துக்கு ஒருக்கா சிதுமல் 4 குரூப் இருக்குது. எந்த அளவுக்கு சொன்னா 4 குரூப் சமைச்சிட்டு இருக்குது, சாப்பாடு தயார் செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. பள்ளி வாசலுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். அந்த நான் சாப்பாடை கொடுத்த எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு சதக்காலேயே மிக சிறந்த சதக்கா, சதக்காலேயே மிக சிறந்த சதக்கா எது, பசித்த ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. அப்ப பள்ளிவாசலுக்கு வந்த தொழுகையாளிகளுக்கு கொடுக்கிற இதனால எனக்கு என்ன நடக்குது, 25,000 தான் செலவு போனாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஒவ்வொரு மாதமும் என்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதி செய்யுது சதக்காவாக செலவழிக்கப்படுது. அதன் மூலமாக கொம்பனில நான் வேலை செய்யறேன், கொம்பனில நான் என்ன செய்யறேன், வேலை செய்யறேன். வேலை இங்குள்ள வேலை தெரிய எல்லாருக்கும் கஷ்டமான வேலை. சின்ன இந்த காஸ்மெட்டிக்ல போற அந்த சோப் கம்பெனியில் ஒரு அந்த விரல் பைத்து என்னது இந்த அப்படியே கீமா மாதிரி ஆகின நசுங்கின வரலாறு இருக்குது, சின்ன ஒரு வேலை. ஆனா இதை விட ப்ரெஷர் மிஷின், அதே மாதிரியான இரும்பு, என்னது வெல்டிங், இந்த மாதிரி பயங்கரமான வேலையெல்லாம் இருக்குது, கெமிக்கல். அப்ப இந்த மாதிரி வேலையில் நான் ஈடுபடும் பொழுது நான் மறைமுகமாக இந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன். பணத்தை மட்டும் போடுறதும் இல்லை, நான் உப்பையை அள்ளி வைக்கிறேன், அவங்க சாப்பிட்ட எச்சி கழுவுறேன். சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் எவ்வளவு பெரிய நன்மண்டா, கண்ணுக்கு வழங்காது. இதெல்லாம் இந்த உலகத்தில் இதெல்லாம் கண்ணுக்கு வழங்காது. எத்தனையோ ஆபத்துக்களில் நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்போம். நாங்கள் இன்றைக்கு வேலை செய்யறோம் 5 வருஷம் 3 வருஷம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உடம்புல எந்த விதமான பாதிப்பையும் தரல. எத்தனையோ ஆபத்துக்களை விட்டு என்ன செஞ்சுதான் பாதுகாத்துட்டு வாரான்னு சொன்னா இதுதான் காரணம். இதுதான் காரணமே தவிர வேற எது காரணமும் பெருசா சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியாது. குடும்பத்துக்கு செலவழிக்கிறோம் ஒன்று, அடுத்தது பள்ளி வாசலுக்கு செலவழிக்கிறோம், சந்தா கொடுக்கிறோம், அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துல ஒருக்கா கிதுமத் செய்யறோம். இதுதான் எங்களை என்ன செய்யுது, இந்த பொறியால அழகான முறைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. எத்தனையோ பயங்கரமான ஆபத்துக்கள் இருந்து பாதுகாத்துக்கிட்டு வருது அல்ஹம்துலில்லாஹ். அதனால பள்ளி வாசல் என்ற விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இது என்னுடைய உரிமை, நான் இருக்கும் வரைக்கும் பொறியால் இருக்கும் வரைக்கும் எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஒரு மாசத்துக்கு சரி ஒரு செய்வேன். இந்த பள்ளி வாசலுக்கு வந்து போகக்கூடிய பழக்கத்தை நான் என்ன ஏற்படுத்திக் கொள்வேன் என்கிற அந்த மனப்பாங்க நான் என்ன செஞ்சு கொள்ளணும், உருவாக்கி கொள்ளணும். ஒரு 4 ஹவர் 3 ஹவர் தூரமா இருந்தா மாசத்துக்கு ஒருக்கா சரி நான் என்ன செய்யணும், வந்துட்டு போகக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாகிக்கணும். அப்ப இந்த பள்ளி வாசல் எப்போவும் என்ன செய்யப்பட்டிருக்கும், காக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, நான் இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று ஃபிரௌன் இந்த 2 சம்பந்தப்பட்ட சம்பவத்தை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு நாங்கள் 4வது தடவையாக பார்க்கிறோம். 4வது தடவையாக எங்கே விட்டோம், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் கட்டளை இதுதான், ஃபிரௌன் கிட்ட போங்க, ஃபிரௌன் கிட்ட போங்க, போயிட்டு என்ன செய்யுங்க, மிருதுவான முறையில் நீங்க 2 பேரும் அவனோட பேசுங்க, மிருதுவான முறையில அவனோட பேசுங்க. லஅல்லஹு யதக்கர் அவ் யக்ஷா, அவனுக்கு நீங்க பேசுற விஷயம் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம், அல்லது என்னை அவன் பயப்படலாம், அவன் என்னை பயப்படலாம். இப்ப இதை கேட்டதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தான், நீங்க பயப்பட வேணாம், நானும் உங்களோட இருப்பேன், உங்களுக்கு ஃபிரௌனாலேயோ ஃபிரௌனுடைய கூட்டத்தாலேயோ உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்பட மாட்டாது, லா தஹப், பயப்பட வேண்டாம் என்று மனதுக்கு ஆறுதல் கொடுத்து இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் என்ன செய்றாங்க, ஃபிரௌனு கிட்ட போறாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் குர்ஆன்ல 136 விடுத்தம் வந்திருக்கு. ஆக கூடுதலான பேர் உச்சரிக்கப்பட்ட ஒரு நபி தான் குர்ஆன்ல யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஷுஆரா, தாஹா, அதே மாதிரி குர்ஆன், ஷுஆரா, இந்த மாதிரி சூறாக்கள்ல விரிவாக சொல்லப்பட்ட நபியுடைய சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் தான். ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு பேர் உலுல் அஸும், மிக பொறுமைசாலிகளான நபிமார்கள். அதுல ஒருவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய கூட்டத்தாரினாலும் ஃபிரௌனினாலும் பல இன்னல்களுக்கு ஆளாகினவங்க, முகம் கொடுத்தவங்க, வந்த சவால்களை முகம் கொடுத்து அதிலிருந்து வெற்றி பெற்றவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஹை, இவ போனதுக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் மூலமாக அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர், நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதுவத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? ஃபிரௌனே, பனி இஸ்ராயீல நீங்க என்ன செய்யணும்? என்னோட அனுப்பி வைக்கணும். இவங்களை நீங்க என்ன செய்யப்படாது, அடிமைத்தனமாக நடத்தக்கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா மென்மையாக பேச சொல்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் ஃபிரௌனின் வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்தான் கொஞ்ச காலம். எனவே வளர்ப்பு தந்தையோடும் அழகான முறைக்கு தன்னைத்தானே நான் தான் கடவுள் அல்லாஹோடு போட்டி போடுறான். அப்படி இருந்த ஒரு கொடுங்கோல் மன்னனோடையும் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க மென்மையாக பேசுங்க. அப்ப சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கிட்ட, நீங்க என்னோட நிச்சயம் பனி இஸ்ரவேலர்களை அனுப்பி வைக்கணும். நீங்க இவங்களை என்ன செய்யப்படாது, அடிமைத்தனமாக கஷ்டமான வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்ப அந்த நேரத்தில் ஃபிரௌன் சொல்றான், நான் உங்களை கொஞ்ச காலம் அழகான முறைக்கு வளர்த்தேன், அதுக்கு பின்னாடி நீங்க அந்த கொலையை நீங்க மேற்கொண்டீங்க. நான் பார்த்தோம், கிபித்தி உதவி கேட்ட நேரத்தில் பனி இஸ்ராயேல் ஒருவரும் கிபித்தி சேர்ந்த ஒரு நபரும் சண்டை பிடிச்ச நேரத்தில் பனி இஸ்ராயேல் அந்த மனிதர் என்ன செஞ்சாரு? உதவி கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செஞ்ச நேரத்தில் அவருடைய கையினால் அடிபட்டு செத்து போனார் அந்த கிபித்தி. அதன் காரணமா நீங்க என்ன செஞ்சீங்க? எங்களை விட்டுட்டு போனீங்க. அப்ப சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஓமா நீங்க அநியாயமான முறையில் நீங்க என்ன கொண்டுடுவீங்க பயம் எனக்கு ஏற்பட்டதான என்ன செஞ்சேன்? இந்த ஈஜிப்டை விட்டுட்டு மதியனுக்கு போனேன். அல்லாஹ் என்ன அங்க இந்த வரும்பொழுது நபியாக அனுப்பி வச்சான். நீங்க எனக்கு சொல்றீங்க தானே, இப்படி வளர்த்த கொஞ்ச காலம் நான் உங்களை பராமரிச்சேன், ரைட், இதுக்கான கூலி முழு கிடைக்கும். அப்ப கேட்கிறான் ஃபிரௌன், அல்லாஹ்டா யார்? நீங்க சொல்றீங்களே அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதுவர், அல்லாஹ்டா யார்? قال فرعون وما رب العالمين. ஃபிரௌன் கேட்கிறான், நீங்க அல்லாஹ் சொல்றீங்களே அல்லாஹ்வுடைய தூதுவர், அந்த அல்லாஹ்டா யார்? அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, வானங்கள் பூமி இவைகளுக்கு இடையில் உள்ள அனைத்தையும் படைத்தவன் தான் என்னுடைய இரட்சகன். அப்ப ஃபிரௌனுக்கிட்ட சூடால அவனுடைய குடும்பத்தார்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்க. அப்ப கேட்கிறான் ஃபிரௌன், இந்த மூசா சொல்ற விஷயத்தை நீங்க காதுக்கு கேட்க இல்லையா? இந்த மூசா சொல்ற விஷயத்தை நீங்க செவிமடுக்க இல்லையா? எது புதிய ஒரு விஷயத்தை சொல்றாரு, அல்லாஹ் இப்படி அனுப்பி வச்சுக்கிறான் நம்ம அவரண்டு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்களையும் பார்த்து சொன்னாங்க, ரப்புக்கும் வரப்பு ஆபாயிக்கும் அவ்வளவும், உங்களையும் உங்களை படைத்தவன் தான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை படைத்தவனும் அவன் தான். அப்படிப்பட்ட அல்லாஹ் தான் என்னுடைய இரட்சகன், உங்களுடைய இரட்சகன். அப்படி தெரியுமா? வந்த நபிமார்கள் அனைவருக்கும் கிடைச்ச ஒரு பட்டம் ஒன்று இருக்குது, 2 பட்டம். வந்த நபிமார்கள் உலகத்தில் வந்த நூஹ் நபியில இருந்து, ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்படையில, நூஹ் நபியில இருந்து நபி என்னுடைய கண்மணி நாயகம் சாசம் அங்க வரும் வரையிலும் தூதுத்துவத்தை நிலைநாட்டும் பொழுது, அறிவித்து கொடுக்கும் பொழுது, அந்த சமூகத்தால 2 பேர் கடைசியாக வந்துச்சு. அவங்க எல்லாரும் 1வது பேர் வரும் பைத்தியகாரன் என்று. 1வது என்ன வரும்? பைத்தியகாரன். 2வது ஒரு பேர் வரும் சூனியக்காரன். 2 பேர்களும் பொதுவாக எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சாங்க? அவங்களோட சமூகத்தால கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஏனென்று சொன்னால், ஏன் பைத்தியம் என்று சொன்னால், நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கண்ணால பார்க்காமைக்கு, அதே மாதிரி எங்களை கண்மணி தான் நாங்கள் யாருமே கண்ணால பார்க்கல, ஆனால் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இது ஈமானோடு உள்ளத்தோடு நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது. அதே டைம்ல இன்னொரு விஷயம் கொண்டிருக்குது, இன்னொரு விஷயம் கொண்டு இருக்குன்னு
சடங்கு சம்பிரதாயம். சடங்கு சம்பிரதாயம் அதனாலதான் சொல்றது எங்களோட பழக்க வழக்கத்தை நாங்கள் அழகான முறைக்கு ஆக்கிக்கொள்ள சரி. எங்களோட பழக்க வழக்கத்தை அழகான முறைக்கு ஆக்கிக்கொள்றதுக்கு ஏன் காரணம்டா நாங்கள் பெரியவர்கள், இப்போ உள்ள சிறியவர்கள் எங்களோட பழக்க. அதுக்கு பின்னால் இப்படி வாழையடி வாழையாக சின்ன பிள்ளைகள் எப்பவுமே என்ன செய்யும், கடந்த குடும்பத்தில் உள்ள பெரியவங்களை செயற்பாடுகளை பார்த்து ஃபாலோ பண்ண பொதுவாக இருக்கும். அதனால தான் எங்கட பழக்க வழக்கம் என்ன செய்யணும், ஒழுங்கான முறைக்கு அமையணும். நல்ல விஷய பழக்க வழக்கமும் அந்த மக்கள்ல பிரதிபலிப்பை உண்டு பண்ணும். ஒரு மோசமான கெட்ட பழக்க வழக்கம் நல்ல விஷயமாக இருந்தா, நல்ல விஷயத்துக்கு யார் காரணமாக இருந்தாரோ அவர்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். மூத்தா போனாலும் சரி, ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை உண்டாக்கிட்டு போன அந்த நல்ல மக்களுக்கு அந்த நல்ல பழக்க வழக்கம் அந்த சமூகத்தில் வாழையடி வாழையாக பின்பற்றப்பட்டு கொண்டு வருது. அப்படி இருந்தா இந்த பழைய நிர்வாகிகளுக்கு நல்ல வைத்துக் கொண்டே இருக்கும். அதே டைம்ல ஒரு மோசமான பழக்க வழக்கத்தை நான் உண்டாக்கிட்டு போனா அது அடுத்த மக்கள்ல பிரதிபலிக்கிறதுக்கு காரணமாக நான் அமைவானாக இருந்தால் அந்த செயற்பாடு, அந்த சம்பிரதாயம், அந்த பழக்கம் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் தீமை பாவம் எனக்கும் வந்து கொண்டிருக்கு. அதனால ஏனென்று சொன்னால் பாருங்க, நூஹ் நபியோட காலத்துல அப்படி ஒவ்வொரு நபிமார காலத்திலையும் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க. ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய மூதாதையர்கள் மூலமாக கண்டு பழக்கப்பட்டு வந்த ஒன்று. அப்படியே வாழையடி வாழையாக அந்த பழக்கத்தில் அது அப்படியே ஒன்று சேர்ந்து இருந்ததால இப்ப திடீர்னு ஒரு ரசூல் நபி வந்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சிலைகளை வணங்க வேண்டாம், அல்லாஹுவை வணங்குங்கள், நான் சொல்கின்ற அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை நம்புங்கள், நான் எனக்கு வகி வரக்கூடிய விடத்தை உங்களுக்கு அறிவிப்பேன், அதை நீங்கள் ஏற்று நடவுங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்கள பழக்க வழக்கத்தை என்ன செய்யணும், உட வேண்டி வருது. அவர் பழக்க வழக்கத்தை என்ன செய்ய வேண்டி வருது, உட வேண்டி வருது. வளமைக்கு மாற்றமான புதிய ஒன்றை என்ன செய்ய வேண்டி வருகிறது. இந்த தூதுத்துவத்தை கொண்டு வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வந்த பெயர் பைத்தியகாரன். அப்படி என்ன வளமை, நாங்க ஒன்று ரப்பு என்னது, நாங்க ஒரு விஷயத்தை பழகி கொண்டு செஞ்சு கொண்டு போறோம், நீங்க திடீரென்று வந்து எங்களை அந்த வழியை விட்டு என்ன செய்கிறீர்கள், திருப்புகிறீர்கள், மாற்றுகிறீர்கள். இந்த பேர், இந்த காரணத்தினாலதான் அந்த நபிமார்களுக்கு என்ன பேர் சொன்னாங்க, மஜ்னூன். அதுக்கு பின்னால ஃபிரௌன் என்ன சொன்னான், லைனி தகல்த இலாஹன் கைரி, நான் தான் கடவுள், என்னைத்தான் இந்த பனி இஸ்ரவேல் திபெத்தியர்கள் வணங்க வேண்டும், என்னை விட்டு வேறொரு ரசூலை நீங்கள் ஒருவரை கடவுளாக ஏற்றால், என்னை விட்டு வேறொருவரை கடவுளாக ஏற்றால் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு தண்டனை தருவேன். என்ன செய்வேன் தெரியுமா, லவ் கத்தி அன்ன ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின், வலது கையை வெட்டினால் இடது காலை வெட்டுவேன், இடது கையை வெட்டினால் வலது காலை வெட்டுவேன். வெட்டி அது மட்டும் இல்ல, ஈச்ச மரங்கள்ல நான் உங்களை தொங்க விடுவேன், ஈச்ச மரத்துல நான் என்ன செய்வேன், தொங்க விடுவேன். இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒருவன் தான் இந்த ஃபிரௌன். அப்ப என்ன சொன்னான், லைனி தகல்த இலாஹன் கைரி, வேறொரு கடவுள் இருக்கிறார் என்ற செய்தி நீங்கள் பரப்புவீர்களாக இருந்தால், ஏ மூசாவே, நான் உங்களை சிறையில் போடுவேன் என்று அதட்டினான். கவனிக்கணும், ஒரு ஹக்கான விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அங்கே லொக்காகிற நிலைமை ஏற்படும் பொழுது, ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில விவாதம் நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது. ஒருவர் உண்மையான நிலப்பாட்டில் இருக்கிறார், இன்னொருவர் பொய்யான நிலப்பாட்டில் இருக்கிறார். இந்த உண்மையான நிலப்பாட்டில் இருக்கக்கூடியவர் எல்லா ஆதாரங்களையும் முன்வச்சு வார நேரம், பிழையான நிலப்பாட்டில் இருக்கக்கூடியவருக்கு இப்ப பேசுறதுக்கு எந்த ஒன்றும் இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு பலம் ஒன்று இருக்கு, அதிகாரம் ஒன்று, செல்வாக்கு கொண்டு இருக்கு. இப்ப இவர் என்ன செய்வாரு, அந்த உண்மையை ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலாக என்ன செய்வாரு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவரை லொக் பண்ண பார்ப்பார். இது உலகத்துல எல்லா மூலையிலையும் நடக்கக்கூடிய ஒன்று. இதே நிலப்பாடுதான் வந்த நபிமார்களுக்கும் நடந்துச்சு. கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்தான ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் என்ன சொல்லிச்சு, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் என்ன சொல்லிச்சு, இந்த பிரச்சாரத்தை நீங்க உடாட்டி உங்களை நான் கல்லடிச்சு கொள்வோம், உங்களை நாங்கள் என்ன செய்வோம், கல்லடிச்சு கொள்வோம்.
இந்த உங்களை பின்பற்றக்கூடிய இந்த கேவலமான ஆட்களை, இந்த கடன் குறைஞ்ச ஆட்களை நீங்க என்ன விட்டு போட்டுருங்க. நாங்க உங்களை ஈமான் சொல்றோம். என்ன சொன்னாங்க, அப்படி விடுறதுக்கு எனக்கு ஏதாது. அவங்க என்னையும் அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்டு விட்டாங்க. நீங்க உயர்ந்த அந்தஸ்துங்கிறதுனால என்ன செய்ய முடியாது. எனக்கு இந்த என்னோட பார்வையில கேவலம் சென்றீங்களே, இவங்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். இங்கேயும் ஃபிரௌன் என்ன சொல்றான், சிறையில் போடுவேன். அவனுக்கு அதிகாரம் இருக்குது, அரசன். ஃபிரௌன் அரசன். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ அல்ல கடவுள், அல்லாஹ் ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் படைத்தவன். பாருங்க, இன்றைக்கு மழை இருட்டி இருந்துச்சு, அந்திப்பட மழை பெய்ஞ்சிச்சா? மழை பெய்யல. ஏன்? மழை இருட்டு வந்தால் மழை பெய்யக்கூடிய அதிகாரம் அது யாருக்கிட்ட கையில் இருக்குது? அது அல்லாஹ் கையில. சில நேரம் நாங்கள் பார்க்கலாம், ஊர்ல வெளிச்சமா ஈக்கும், ஆனா மழை பெய்யும். மழையிட்டே ஈக்காது. அது யார் கையில ஈக்கிறது? அல்லாஹ் கையில ஈக்குது. என்றாலும் நாங்கள் என்ன சில ஆதாரங்களை, சில விஷயங்களை வச்சு வந்து ஈக்குது, இன்றைக்கு நாளைக்கு மழை பெய்யலாம், அல்லாஹு அலம் இப்படி நாங்கள் சொல்றோம். அப்ப நீ அல்ல இறைவன் என்கிற செய்தியை சொன்னதுக்கு பின்னால அங்கே என்ன நடக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, கால அவலவ் ஜிதுக பிஷைஇன் முபீன். நீ சொல்றாய் வந்து நீதானே கடவுள் உண்டு, நான் சொல்றேன் அல்லாஹ் தான் கடவுள். இப்ப நான் செய்யக்கூடிய பிரச்சாரத்தை நீ தடுக்கிறாய், சிறையில் போட பார்க்கிறாய். ரைட். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விடயத்துக்கு அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், நீ அல்ல என்கிறதுக்கு நான் ஒரு தெளிவான ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்தாலுமா என்ன நீ சிறையில போடுவாய்? நான் ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறேன், அல்லாஹ் தான் இறைவன், அவன்தான் மூசா, ஃபிரௌனே உன்னுடைய இறைவனும் அவன்தான், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தாரனுடைய இந்த கிபித்தியனுடைய இறைவனும் அவன்தான். நான் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்கிறதுக்கு ஒரு தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்தாலுமா என்னை சிறையில் போடுவாய் என்று சொன்ன நேரத்தில் அப்ப சொன்னான் ஃபிரௌன், அப்படின்னா கொண்டு வாங்க, ஒரு அத்தாட்சியை காட்டுங்க. நீங்க இறைவன் சொல்றீங்க தானே அல்லாஹ்வை, நீங்க அப்படியா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு ஒரு அத்தாட்சியை கொண்டு வாங்க. ரைட். ஃபஅதி பிஹி இன் குன்த மினஸ் ஸாதிகீன். நீங்க உண்மைக்கே அல்லாஹ் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்க உண்மை சொல்லக்கூடியவராக இருந்தால் அவர் அத்தாட்சியை கொண்டு வாங்க. என்ன செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? ஃபஅல்கா அஸாஹு ஃபைதா ஹிய ஸுர்பானு முபீன். கையில் இருந்து தடியை போட்டாங்க, அப்படியே கையில் இருந்து தடியை பனியை போட்டாங்க, அது ஒரு பெரிய ஒரு பாம்பாக மாறிச்சு. அவர் கேட்பது என்ன, ஒரு ஆதாரத்தை கொண்டு வர. சரி, இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு, அசையாமைக்கு இருந்த தடி பனியை போட்ட உடனே மாறிச்சு, பெரிய ஒரு பாம்பாக மாறிச்சு. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்ல தனி ரெண்டு அத்தாட்சியை கொடுத்திருந்தாங்க. ரெண்டு அத்தாட்சி, அது ஒன்று தடி, அடுத்தது அவங்களோட வலது கை. அதான் அவங்களோட கைக்குள்ளுக்கு அப்படியே போட்டு எடுத்தால் சந்திரன் மாதிரி என்ன செய்யும், இந்த கைப்பகுதி மினுங்கும். நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம். அப்போ ஒன்றாவது தடியை போட்டாங்க, என்ன செஞ்சிச்சுது, பெரிய ஒரு பாம்பாக மாறிச்சு. திரும்ப பிடிச்சாங்க, ரெண்டுவா மாறிட்டு தடியாக மாறிச்சு. அதுக்கு பின்னால் மற்ற கைக்கு கையை போட்டாங்க, சந்திரன் எப்படி மினுங்குமோ அதே மாதிரி கை மினுங்குது. இப்ப போட்ட உடனே இவனுக்கு இப்ப லொக் ஆகிட்டான். என்னவாகிட்டான், லொக் ஆகிட்டானே. ஆதாரத்தை கேட்டது, ஆதாரத்தை முன் வச்சத்தோட இவனுக்கு ஒன்றும் பேசலாம். இப்ப என்ன செய்தான், உடனே காலலில் மலை ஹவுலஹு, அவனுக்கு பக்கத்தில் இருந்த அவனுடைய குடும்பத்தார்கள் கிபித்திகளை பார்த்து என்ன சொல்றான், இன்ன ஹாதா லசாஹிருன் அலீம். இவர் வித்த கற்றுட்டு வந்திருக்கிறார், சூனியக்காரர். அவரை தம்பை தடியை போடுறாரு, பாம்பா மாறி கையை உள்ளுக்கு போட்டு எடுக்கிறாரு, அவ்வளவு வெளிச்சமாயிருக்கு சந்திரன் மாதிரி. இவர் இது அத்தாட்சி அல்ல, இது என்னது, வித்த காட்டாரு எங்களுக்கு, வேற ஒரு சூனியக்காரர் அப்படின்னு ஃபிரௌன் அடுத்த பட்டத்தை காட்டு சூட்டுறான். பைத்தியகாரன்னு சொல்லி முடிஞ்சு. ரெண்டாவது கட்டம் சூனியக்காரன் சொல்லி முடிஞ்சு. அப்போ உடனே ஃபிரௌன் என்ன செஞ்சான், தனது கூட்டத்தாரர்களை பார்த்து கேட்டால், நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு என்ன செய்வோம், இவர விஷயத்துக்கு இவருக்கு நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் டைம் கொடுப்போம். நாங்கள் என்ன செய்வோம், டைம் கொடுப்போம். இது நீங்க சொல்றீங்க சூனியம் தானே சொல்றீங்க, சூனியம் தானே சொல்றீங்க. பட்டம் சூட்டியாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பட்டம் சூட்டியாச்சு, சூனியக்காரர். அப்படி இருந்தால் நாங்க தற்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது எப்படியாப்பட்ட காலம், எங்கட நாட்டில் எங்கட ஊர்ல இவரை விட வித்த கற்ற, அதே மாதிரி சூனியத்துல பேர் போன ஆட்கள் இருக்குது. அவங்கள கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்ய பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நம்பிக்கை இல்லை, ஃபிரௌன் என்ன செய்யறான் இல்லை, ஏற்றுக்கிறான் இல்லை, அத்தாட்சியை காட்டியாச்சு.
ஃபிரௌன் என்ன சொல்றான், தனது குடும்பத்தார்கள் அந்த எனக்கு இருந்த அமைச்சர்கிட்ட நாங்க என்ன செய்வோம், அவங்க என்ன சொல்றாங்க, முடிவு கொடுக்குறாங்க. நீங்க சொன்னீங்க இப்ப சூனியக்காரன், நாங்க இப்ப இருக்கிற இந்த யுகம் சூனிய யுகம், எங்களுக்கு நாட்டில் அதிகமான சூனியக்காராக்கள் இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்வோம், இவங்களை ஒன்று கூட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இந்த சூனியக்காரர்களுக்கு மத்தியில் நாங்கள் என்ன ஒரு போட்டி ஒன்று மாதிரி வச்சு நாங்க பார்ப்போம் யார் விற்கிறது முடிவு செய்யப்படுது. அறியப்பட்ட நாள்ல அனைத்து சூனியக்காரர்களும் என்ன செய்யப்பட்டாங்க, ஒன்று திரட்டப்பட்டாங்க. இந்த இவ்வளவு சம்பவங்கள் சூரத்து ஷுஆரால. அதுக்கு பின்னால சூரத்து தாஹால வருகிறது. அது எந்த நாள், பெருநாளுடைய தினம். இப்ப போட்டி நடக்க போகுது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஏனைய சூனியக்காரர்களுக்கும் பெருநாளுடைய தினம். எந்த இடம், ஊர்ல சென்டர். அப்ப எல்லாருக்கும் என்ன செய்யலாம், ஒரு இடத்துல ஒன்று கூட இருந்தால் என்ன செய்யணும், தூரத்தில் வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு லேசான முறைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கணும். அப்ப முடிவு செய்யப்படுது எங்க நாட்டிலேயே ஒரு சென்டரான பகுதி, சென்டர். அதுல இடத்த முடிவு செஞ்சாச்சு. டைம் துஹாவுடைய நேரம், அதிகாலை 8 மணி 9 மணி. அப்ப அதுல எல்லாருக்கும் என்ன செய்யலாம், டைமுக்கு வந்துக்கலாம். நாள் பெருநாளுடைய தினம். அப்ப முழு நாடு என்ன செய்யும், அந்த இடத்துல ஒன்று சேரும். இப்ப சொன்ன மாதிரி என்ன செய்யப்பட்டாச்சு, ஒன்று திரட்டி கொண்டு வந்தாச்சு. இப்ப அனைத்து சூனியக்காராக்களும் முழு சூனியக்காராக்களும் வந்தாச்சு. வந்து போட்டி நடக்கிறதுக்கு முன்னால ஃபிரௌன்ட்ட கேட்கிறாங்க அந்த சூனியக்காராக்கள், நாங்க இன்றைக்கு வென்றா, நாங்க மூசாவை தோற்கடித்தால், மூசா நபியை தோற்கடித்தால் எங்களுக்கு என்ன வெகுமதி? ஃபிரௌன் சொன்னா, நீங்க தான் என்னுடைய பிஏ, நீங்க தான் பிஏ, என்னுடைய உங்களை கேட்காமிக்கு நான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கிட்ட நெருக்கமான ஆட்கள் என்ன செய்வேன், உங்களை வச்சுக் கொள்வேன். ஒரு அமைச்சர்கிட்ட, ஒரு ஜனாதிபதி கிட்ட இப்படி ஒரு போஸ்ட் கிடைச்சா எப்படி இருக்கும், இதை எல்லாரும் விரும்புவோம். அப்ப என்ன சொல்லி தருகிறோம், நீங்க மூசா நபியை தோற்கடித்தால் நீங்க தான் என்னுடைய பிஏ ஆக்கள், உங்களை மீறி நான் எந்த ஒன்று நான் செய்ய மாட்டேன், மீறி செயற்பட மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமான ஆட்கள் நீங்க தான். சரி சரி சரியாது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இந்த சூனியக்காரவாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒன்று கூட்டிக்கிறாங்க. எல்லாரும் மக்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சூனியக்காரர்கள் கேட்டாங்க, பல் அல்கு, நீங்க போடுறீங்களா, நீங்க உங்களோட வித்தையை காட்டுறீங்களா, நாங்க உங்களோட வித்தையை காட்டுமா? நீங்க உங்களோட வித்தையை காட்டுறீங்களா அல்லது நாங்க வித்தையை காட்டுமா என்று மூசா நபி கிட்ட அது சூனியக்காரர்கள் சொல்றாங்க. மூசா நபி சொன்னாங்க, பெஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட செயற்பாடு நீங்க என்ன செய்யுங்க, காட்டுங்க. அவங்க கொண்டு வந்திருந்தாங்க வந்து கயிறு, தடி எல்லாம் கொண்டு வந்திருந்தது. அந்த சூனியக்காராக்கள் கயிறு, தடி எல்லாம் கொண்டு வந்திருந்தது. அது அப்படியே போட்டத்தோட அது என்னவா இப்படியா மாறிச்சு, பாம்புகளாக மாறிச்சு. மூசா நபி என்ன செஞ்சாங்க, தடியை போட்டாங்க, அது என்னவா மாறுது, பாம்பாக மாறுது. இது அல்லாஹ்வுடைய முஅஜிஸா, அல்லாஹ் ஏற்படுத்திய சக்தி. சூனியக்காராக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களும் கயிறு, தடியெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க, அது என்னவா மாறுது, சூனியத்தின் மூலமாக பாம்பாக வெளிப்படுது. இந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு தடி, அல்லாஹ் அந்த இடத்துல குர்ஆன்ல சொல்றான், எப்படி நிறைய கயிறு, நிறைய தடி, அதை போட்டு பல பாம்புகளாக மக்களுக்கு வித்தையை காட்டியாச்சு. இந்த நேரத்தில் மூசா நபி என்ன செஞ்சாங்க, அவங்களோட கையில் இருந்த ஒரே ஒரு தடி, அதை போட்டாங்க பணிய, அது அப்படியே பாம்பாக மாறி அவங்க காட்டின அந்த வித்தையில காட்டின எல்லா பாம்பையும் இந்த ஒரு பாம்பு நினைக்கிட்டு புழுங்கிட்டு இந்த தடி பாம்பாக மாறி உண்மையான பாம்பாக மாறி. அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களோட இது வந்து சூனியர். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய சக்தி உடையவர், விரும்பினால் வேண்டிய ஒன்றை மாற்றக்கூடியவர். தடியாக இருக்குது ஒரு பொருள், அந்த பொருளை அப்படியே முழுமையாக அப்படியே என்னவாக மாத்திட்டான், உண்மையான பாம்பாக அல்லாஹ் மாத்திட்டான். அப்ப அந்த சக்தி அது யாருக்கு இருக்குது, அல்லாஹ்க்கு தான். ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ்க்கு இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த பாம்பாக மாற்றி அந்த தடி, அந்த ஒரு பாம்பு அவங்க காட்டின எல்லா பாம்பையும் புழுங்கிட்டது. உண்மை வந்துட்டு போய் போக்கடிக்கப்பட்டிருந்தது. பின்னால பாருங்க எனக்குள்ள வித்தியாசத்தை. ஃபிரௌன் என்ன சொன்னான்,
இன்னஹு லகபீருக்கும் உள்ளதி அல்லமக்கும் சிஹர், மூசா தான் உங்களுக்கு இந்த வித்தைகளை காட்டி தந்தவர். நேற்று என்ன சொன்னா, நீங்க தான் ஒரு சூனியக்காரன், பைத்தியக்காரன். நாங்க என்ன செய்வோம், எங்க ஊர்ல உள்ள நாட்டில் உள்ள எல்லா சூனியக்காராக்களையும் நாங்க ஒன்று கூட்டி மூசாவை தோற்கடிக்க வந்து முடிவு செஞ்சது. இன்றைக்கு என்ன சொன்னா, இந்த சூனியக்காரர்களுக்கும் கற்றுக் கொடுத்தவர் யாரு? மூசா நபி. எங்க கற்றுக் கொடுத்தது? கற்றுக் கொடுக்கவே இல்லையே, சந்திக்கவே இல்லை. மூசா நபி எங்க இருந்தாங்க? மதியம் இருந்தாங்க 20 வருஷம். அதுக்கு பின்னால வந்து இந்த விஷயம் நடக்குது. அப்ப ஃபிரௌன் பாருங்க எப்படி எப்படியெல்லாம் பழிய போடுறான், எப்படி எப்படியெல்லாம் மூசா நபி மீது பழிய போடுறான். இப்ப அந்த அவ்வளவு பெரிய சூனியக்கார ஆக்கள், எப்படியாப்பட்ட ஆக்கள்? பேர் போன சூனியக்கார ஆக்கள். அவங்களுக்கு தெரியும் நாங்க போட்ட அந்த கயிறும் கடிகளும் அந்த பாம்புகளுக்கும் உள்ள வித்தியாசமும் மூசா நபி போட்ட அந்த கடிக்கும் பாம்புக்குள்ள வித்தியாசத்தை என்ன செஞ்சாங்க? உடனே பாலு ஆமன்னா பிரபில் ஆலமீன். இதை கண்ட உடனே அவங்க அடுத்த கட்டம் என்ன செஞ்சாங்க? மூசா நபியுடைய இறைச்சகளை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படின்னு மூசா நபிக்கு முன்னால சரணடைஞ்சாங்க. ஃபிரௌனுக்கு பெரிய ஒரு திடுக்கிட்ட ஒரு செய்தி. ஏன் கொண்டு வந்தது? எதுக்கு? மூசா நபியை தோற்கடிக்கிறதுக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? எந்த ஆட்களை காரணமா காட்டி கூட்டிட்டு வந்தானோ அந்த ஆட்களுக்கு அல்ல உண்மையை விளங்கப்படுத்தி ஈமான் கொண்டவர்களாக மாறிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க பார்க்கணும், இந்த செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் அழகான முறைக்கு சொல்றான். எங்களுக்கு இதுல படிப்பினை இருக்கு, எங்களுக்கும் படிப்பினை இருக்கு. அந்த சூனியக்காரர்கள் மூசா நபி கேட்டாங்க, இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகூன நஹ்னுல் முல்கீன். நீங்க முதலாவதாக உங்களோட சரியை போடுறீங்களா அல்லது நாங்க முதலாவதாக நாங்க செயல்படவா? அப்ப மூசா நபி சொன்னாங்க, கால அல்கு, நீங்க முதலாவது என்ன செய்யுங்க, உங்களோட சூனியத்தை காட்டுங்க. அதுக்கு பிறகு வௌஹைனா இலா மூசா அன் அல்கி அஸாக், ஏ மூசாவே உங்களோட கையில் இருக்கக்கூடிய தடியை நீங்க என்ன செய்யுங்க, பணியை போடுங்க. ஃபைதாஹிய தல்கஃபு மா யஃபிகூன், அவர்கள் காட்டிய அந்த பாம்புகள் அனைத்தையுமே அந்த பாம்பு என்னவாக மாறி இருந்தது, அந்த தடி பாம்பாக மாறி அனைத்தையும் விழுங்கி விட்டது. ஃபவகஅல் ஹக் வபதல மா கானு யஅமலூன், உண்மை வென்று விட்டது, பொய் தோத்து விட்டது. ஃபகுலிபு ஹுனாலிக, அந்த இடத்துல அந்த சூனியக்காரர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். எப்படி தோற்கடிக்க இயலாமல் இருக்கு? யாருக்கு முன்னால யாருக்கு முன்னால நடக்குது? அல்லாஹ்வுடைய அந்த உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துற போட்டி. அப்ப எனவே அல்லாஹ் தஆலா இந்த இடத்துக்கு உதவி செய்வானா செய்ய மாட்டானா? கட்டாயமாக இந்த இடத்துல யாரோட உதவி இருக்குது? அல்லாஹ்வுடைய உதவி. வன்கலபு சாகிரீன், அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் அப்படியே தோற்கடித்தவர்களாக மாறிவிட்டார்கள். வஉல்கிய ஸஹரத்து சாஜிதீன், அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே அப்படியே சுஜூத போயிட்டாங்க. சூனியக்காரர்கள் எல்லாமே என்ன செயல்பாட்டை முன் வச்சாங்க? சுஜூத். நாங்க ஏற்கனவே அன்றைக்கு பார்த்தோம், வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, அல்லாஹ் நபிக்கு மூசா நபிக்கு என்ன சொல்றான்? என்னை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகைதான் ஆகப்பெரிய ஜிக்ர். அதே மாதிரி இந்த இடத்துல சூனியக்காரர்கள் முதலாவதாக அல்லாஹ் முன்னால நாங்கள் இஸ்லாமாகி விட்டோம், நாங்கள் மூசா நபியை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதற்கான முதலாவது செயற்பாடு என்ன? சுஜூத். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, சுஜூத சின்னத்துக்கு பின்னால என்னை வணங்குங்கள் சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப தொழுகை என்கிறது வணக்கங்களில் மிகப்பெரிய ஒரு வணக்கம். தொழுகை என்பது வணக்கங்களில் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இதுதான் வணக்கங்களின் ஆணிவேர். தொழுகைதான் வணக்கங்களின் ஆணிவேர். எந்த மனிதன் தொழுகை நிலைநாட்டி வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி அவன் சந்திக்க மாட்டான். எந்த மனிதன் தனது வாழ்வில் தொழுகை நிலைநாட்டி வருகிறானோ அவனுடைய வாழ்வில் தோல்வி அவன் சந்திக்க மாட்டான். அதுக்கு சாந்தி இங்கே இந்த சம்பவத்தில் இருக்கு. அப்ப எனவே சூரியக்காரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த மூசா நபி காட்டின அந்த தடியை போட்டது இது இவங்கள் மூலமாக உண்டல்ல, இது அல்லாஹ் சொல்லுகின்ற அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. நாங்கள் கற்ற வித்தைக்கும்
மூசா நபி காட்டிய அவர்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் செய்தது சூனியம். அந்த வித்தையின் மூலமாக நாங்கள் என்ன செஞ்சோம்? இந்த கயிறுகளை தடிகளை பாம்பாக மாற்றினோம். ஆனால் மூசா நபி அவ்வாறு செயற்படவில்லை. இதுக்கும் அதுக்கும் மலைக்கும் மேட்டுக்குமான வித்தியாசம். எனவே நாங்கள் அல்லாஹுவாக ஏற்றுக்கொள்கிறோம், ரப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சுஜூதுல விழுந்தாங்க. சொன்னதுக்கு சுஜூதுக்கு பேசிட்டு தான் ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் கலிமாவுடைய வார்த்தை வருது. உலகத்தாருடைய அகிலத்தாருடைய இரட்சகனாகி அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். ரப்பி மூசா வ ஹாரூன், இந்த மூசா நபியும் இந்த ஹாரூன் நபியும் எந்த அல்லாஹுவை ஏற்றிருக்கிறார்களோ அந்த அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். எப்படி இருக்கும்? தோத்துட்டான் ஃபிரௌன். ஆமன்தும் பிஹி கப்ல அன் ஆதன லக்கும், நான் உங்களுக்கு அனுமதி தர முன்னால நீங்க நினைச்சிட்டீங்க, இந்த செயற்பாடை காட்டிட்டீங்க. இன்ன ஹாதா லமக்ரும் மக்கர்துமுஹு ஃபில் மதீனா, இது நீங்க எனக்கு செஞ்ச சதி ஒன்றே இல்ல. ஏண்டா மூசா நபிக்கும் இந்த சூரியக்காரனுக்கு என்ன தொடர்பும் இல்ல. ஆனா இவன் என்ன செய்யறான்? பழி சுமத்துறான். உங்களுக்கு கற்றுத்தந்தது யாரு? இந்த மூசா தான் உங்களுக்கு சூரியத்தை கற்றுத்தந்தது. ஆனா அதுக்கு முன்னுக்கு என்ன சொன்னது? 100க்கு 100 சூரிய துறையில் தேர்ச்சி பெற்றவர்களை கூட்டிட்டு வருவோம். எல்லாம் ஒன்றுக்கும் பின் முரணாக இருக்குது. இப்ப சொன்னா லவ் கத்தி அன்ன ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப், சூரியக்காரர்களே ஈமான் கொண்டவர்களே, உங்களோட வலது கையை வெட்டி இடது காலை வெட்ட போறேன், அல்லது வலது கையை வெட்டி இடது காலை செய்யப்படுறேன் வெட்ட போறேன். வெட்டுறது மட்டும் இல்ல, லவ் சல்லி பத்தக்கும் அதிமை, உங்களை எல்லாரும் அப்படி வெட்டி மரத்தை அப்படி தொங்க போறேன். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, இவன் உண்மையிலே செய்ய போறான். பிறகு உண்மையிலேயே செய்யறதுக்குரிய பவர் அவனுக்கு ஈக்குது. ஆனால் இப்ப இவங்க நினைச்சிட்டாங்க அல்லாஹுவை ஈமான் கொண்டாச்சு, உறுதியான ஈமான். என்ன சொன்னாங்க சூரியக்காராக்கள்? இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், நீ என்னதான் செஞ்சாலும் நாங்க மீற போறது யாருக்கிட்ட? அல்லாஹ் கிட்ட. நீ எங்களை விட்டாலும் நாங்க மீற போறது யாருக்கிட்ட? அல்லாஹ் கிட்ட. நீ எங்களை வெட்டினாலும் கொத்தினாலும் திரும்பவும் நாங்க போக போறது யாருக்கிட்ட? அல்லாஹ் கிட்ட. வமா தன்கிமு மின்னா இல்லா அன் ஆமன்னா, நீ இப்ப எனக்கு செய்ய போற தண்டனை, இப்படி செய்ய போற தண்டனை எதுக்காக மட்டும்? நாங்க ஒன்ன ஈமான் கொள்ளாமைக்கு அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ என்ன செய்ய போறாய்? எங்களை கண்டிக்க போறாய். இதெல்லாம் நடக்குது. இன்னொரு சம்பவம் வரும். அகல் கிடங்கு சம்பவம் வரும். அஸ்ஹாபுல் உஹ்தூத் வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் அந்த ஒரு காலத்துல ஈமான் கொண்ட சில நபர்களை பெரிய குழி தோண்டி அதுக்கு விறகுகள் எல்லாம் போட்டு பத்த வச்சாங்க. ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு. அங்கேயும் அல்ல என்ன சொல்றான்? வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அந்த குழியை தோண்டி பத்த வச்சாங்களே அந்த மக்கள், அவங்க அந்த ஈமான் கொண்ட மக்களை பத்த வச்ச காரணம் ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணம், முஸ்லிம் என்கிற ஒரே ஒரு காரணம் தான். மதீனால இருந்து மக்கால இருந்து எங்களுடைய சஹாபாக்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? நாடு கடத்தப்பட்டாங்க. முதலாவது விடுத்தம் ஹபஷாக்கு போனாங்க, எத்தியோப்பாக்கு. இரண்டாவது விடுத்தம் மதீனாக்கு போனாங்க. சொந்த நாட்டையே விட்டுட்டு போனாங்க, சொந்த குடும்பத்தை விட்டுட்டு போனாங்க, சொந்த வியாபாரத்தை சொந்த வீட்டுல விட்டுட்டு போனாங்க. அது எவ்வளவு பெரிய மனசுக்கு பாரம் உண்டு. அனுபவிச்ச அந்த மனிதனுக்கு மட்டும் தெரியும் எவ்வளவு பாரம் உண்டு. அதை அனுபவிச்ச மனிதனுக்கு மட்டும்தான் அது விபரீதம் மனசுல உள்ள பாரம் தெரியும். அங்கேயும் அல்லாஹ் சொல்றான், அங்கேயும் ஒரே காரணம், இல்லா ஐயகூன் ரசூலுல்லாஹ், என் இரட்சகன் அல்லாஹ் அப்படின்னா நான் ஒரு முஸ்லிம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் அந்த செயற்பாடு எல்லாம் நடைபெற்றது. இன்றைக்கு இந்தியாவில் வடநாட்டில் யூபி உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் ஒரு சின்ன புள்ள 9 வயசுக்குள்ள மாட்டிறைச்சி வாங்கிட்டு போகலாம். வீட்டுக்கு மாட்டிறைச்சி வாங்கிட்டு போகலாம். ஆனா அவங்களுக்கு அந்த அந்த செயலை மேற்கொள்றாங்களே ஆர்எஸ்எஸ், அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு மாட்டை அப்படியே ஒரு ஆட்டை அப்படியே எடுத்து கோயில வச்சு உசிரோட ஒட்டே ஒரேடியா. ஆனா அழகான முறைக்கு சித்திரவதை ஒன்று செய்யாம, சித்திரவதை ஒன்று செய்ய அழகான முறைக்கு அறுத்த ஒரு மாட்டு ஆட்டு இறைச்சி என்ன செய்ய முடியாது, எடுத்துட்டு போறதுக்கு இயலாது. கொண்டு போட்டிக்கிறாங்க.
9 வயசு பொடியன் சின்ன புள்ள, அந்த புள்ளைக்கு என்ன தெரியும்? அவ்வளவு ஈனடக்கமற்ற செயற்பாடுகள் நடக்குது. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், ஒரு முஸ்லீம் காரணம். அதனால இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்குள்ள மக்களோட ஈமான் ஸ்ட்ராங். அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் வச்சுக்கிறான். அதுக்கு ஏற்ற முறையைத்தான் அல்லாஹ் செஞ்சு வச்சுக்கிறான், ஏற்பாடு செஞ்சு ஒரு சின்ன பிள்ளைக்கும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு, தைரியம் வந்திருக்குது. ஒரு பெரிய ஒரு கும்பல் இருக்குது, இதா பணியலாது பொம்பளை புள்ள, எங்கட பொம்பளை பிள்ளையா இருந்தா மூத்திரம் பைத்திக்கும். அந்த பொம்பளை புள்ள என்ன செய்யுது? அந்த கும்பலுக்கு முன்னால அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நீங்க கைது போகுது. மூத்திரம் நடந்த சம்பவம் கொஞ்ச நாளைக்கு வருஷத்துக்கு முன்னால. என்ன தைரியம்! அப்ப அதனால நாங்க முதலாவது எங்கட மார்க்கம் இஸ்லாம், இது நாகரிகமான ஒழுக்கமுள்ள நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி தந்தது. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மறைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நாங்க எங்கட பண்பை காட்டினாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எப்படிதான் செயல்பட்டாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு எந்த அளவுக்கு சொன்னால், இஸ்லாத்துல பிழைய காணணும், குர்ஆன்ல பிழைய காணணும் ஆரம்பிச்சு, சூரத்துல் ஃபாத்திஹால ஆரம்பிச்சு சூரத்துல் நாஸ் போகையில என்னவாய் நடக்குது? பிழைய தொடர்ந்ததுக்கு, பிழைய கண்டுபிடிக்கிறதுக்கு. சூரத்துல் ஃபாத்திஹால ஆரம்பிச்சு சூரத்துல் நாஸ் போக முன்னால என்னவாயிட்டது? மனம் மாறிட்டது. பிழை ஒன்றும் இல்லை. இவ்வளவு பெரிய ஒழுக்கம், சுப்ஹானல்லாஹ். உம்மா வாப்பா படுக்கிற ரூமுக்கு 3 டைம்ல போயிட்டு கனவை கட்டுத்தானே பேசணும், நேரையா போகலாம். ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் எழும்புற டைம், அந்த டைம்ல வாப்பாட உம்மாட ரூமாகத்தான் இருந்தாலும் கதவை கட்டமைச்சு திறந்து போறதுக்கு இயலாது. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி எல்லாரும் நம்ம சாப்பாடு பல சாப்பாடு எடுப்போமே, அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது, போயிட்டு நேரடியாக புகழ முடியாது. அதே மாதிரி தூங்க போவோமே, இஷாக்கு பின்னால தூங்க போவோமே, தூங்குற அந்த டைம்ல என்ன செய்ய முடியாது. உம்மா அப்பாட ரூமாக இருந்தாலும் இந்த 3 நேரத்திலே நான் என்ன செய்யணும், அனுமதி கேட்கணும் ரூமுக்கு போறதுக்கு. ஒரு வீட்டாருக்கு ஒரு விருந்துக்கு போனால் அங்க நீங்க சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் ஒரு 5-10 நிமிஷம் இருந்து டீயோட குடிக்கிறது, காஃபியோட குடிக்கிறது வேற விஷயம். மனுஷியால கணக்குல உட்கார வேணாம். உங்களோட தேவை விருந்து தேவை முடிஞ்சிட்டது, ஒரு 15 நிமிஷம் போய்கிட்டது, டீயை குடிச்சிட்டீங்களா அல்லது காஃபியோட குடிச்சிட்டீங்களா, எழுப்பி போங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்க ஒரு பொருளை ஒரு அந்நிய பெண்ணுக்கு கேட்க போறீங்க, கேட்கறதா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, நேரடியா போயிட்டு கேட்காமைக்கு ஒரு சிலைக்கு கீழே இருந்து கேளுங்க. உங்களுக்கு தெரியும் எந்த நிலைமையில இருக்கிறாங்க. ஒரு சஹாபிக்கு என்ன சொன்னாங்க, நீங்க தாயா இருந்தா நீங்க அனுமதி கேட்கணும். அப்ப அவர் கேட்ட தாய் தானே, நான் இதுக்கு அனுமதி கேட்கணும். அப்ப நபியை வழங்கப்படுத்தினாங்க, உங்களோட தாயை நீங்க நிர்வாணமா பார்க்கறதுக்கு ஆசைப்படுவீங்களா? அப்ப அவர் உங்க என்ன செய்யுது, ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு அழகான விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த செயற்பாடுகள் எல்லாமே செய்து அழகான ஒழுக்கங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கு, மனிதனையும் சொல்லித்தரப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே இன்றைக்கு எத்தனையோ சயின்டிஸ்ட் வரலாறு இருக்குது. இஸ்லாத்தை சில நேரம் என்ன செய்வாங்க, சில இடங்கள்ல எங்களோட கண்மணி சாசமங்களை மாதிரி பொம்மை மாதிரி செஞ்சு விரிவுபடுத்துவாங்க. சில இடங்கள்ல அப்படி வருடங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. எல்லாருக்கும் கோவம், உண்மையிலே முஸ்லீமாக கூடிய ஒருத்தருக்கு நடக்கும், கோவம் வரும். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அவர் 2 வருஷம் போகல, 3வது வருஷம் மதீனால கைத்து நபிட ரவுதா ஷரீஃபுக்கு முன்னால ஏற்றாங்க. அவர் பேர் என்ன சொல்லி 47 நபிய கேலி செஞ்சவர் 3வது வருஷம் ரவுதா ஷரீஃபுக்கு முன்னால போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு என்னவாக மாறுறாரு, முஸ்லீமாக மாறுறாரு. அப்ப இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அழகான விஷயங்கள். அப்ப இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு நடக்கிற அநியாயங்கள் எல்லாம் வேற எந்த ஒரு காரணமும் இல்லை, நான் ஒரு முஸ்லீம் என்கிற ஒரே ஒரு காரணம், அந்த வெறுப்பு தான். வேற எந்த வெறுப்பும் இல்லை அநியாயங்கள் நடக்கிறதுக்கு. அந்த காலத்துக்கு இந்த காலம் வரங்காட்டி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக்கிறான், நீங்கள் ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணம் தான் என்னது, உங்களுக்கு அநியாயம் நடக்கிறதுக்கு. இதுல வரக்கூடிய அநியாயத்தை நீங்க பொறுத்து கொண்டால் உங்களுக்கு கிடைக்கும் என்ன, இஹ்தல் ஹுஸ்னைன், அழகான 2 கிடைக்கும். கிடைக்கிற 2 அழகு, கிடைக்கிற 2 அழகு. எங்க நாட்டில் திகன பிரச்சனைகள் சில மனிதர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, கைதாக்கப்பட்டாங்க. பொற்றாமுல்லையில ஒரு மனிதன் அவருடைய
பலகை, அவர் சில பேர் என்னது பலகை இதுகள், அதுக்கு வார்னிஸை வாயில ஊற்றிருந்தாங்க. வார்னிஸ் நுகரக்கூட முடியாது, வார்னிஸ் நாத்தம், அதை வாயிலெல்லாம் ஊற்றிருந்தாங்க அந்த மனிதனுக்கு. அவர் சைதாகிட்டார். சைதாகி கொஞ்ச காலம் போகல, ஒரு 2-3 ஒரு நினைக்கிறேன் ஒரு 4-5 வருஷம் போகல. அதுக்கு அவர் மனைவியும் வஃபாத்தாயினாங்க. அவரோட பிள்ளைகள் அனாதைகள் அவங்க பொறுப்படுத்திட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்படி நான் ஒரு முஸ்லீம்ங்கிறதுக்காக எனக்கு அநியாயம் சில நேரம் நடக்கும். நடக்கிற நேரத்தில் நான் பொறுமையாக இருந்தால் எனக்கு கிடைக்கும் 2ல் 1. பொறுமையாக இருந்தால் ஒன்று எனக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அந்த சம்பந்தப்பட்டவங்க என்ன செய்யப்படுவாங்க, தோற்கடிக்கப்படுவாங்க, விரட்டப்படுவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துக் கொள்வான் தண்டனையை. ஒன்று வெற்றி கிடைக்கும். அப்படித்தான் அத்துமீறி என்னை கொலை செய்தால் எனக்கு கிடைக்க போறது வீரமரணம். அத்துமீறி என்னை கொலை செய்தால் எனக்கு கிடைக்க போறது என்ன, வீரமரணம். இந்த 2 ஆளுகளை ஒன்று எனக்கு கட்டாயம் கிடைக்கும். அதனால அது எங்கள் நாடாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், வேறு நாடாக இருக்கலாம், எல்லா நாட்டிலையும் இதே நிலப்பாடுதான். நான் ஒரு முஸ்லீம் என்பதற்காக வேண்டி துன்புறுத்தப்பட்டால் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் என்னுடைய உடைமைக்கும் என்னுடைய உயிருக்கும் மானத்துக்கும் என்ன சரி விளைவு ஏற்படுமாக இருந்தால் அது மூலமாக எனக்கு ஒரு ஆபத்து நடக்குமாக இருந்து நான் வஃபாத்தாகினால் நான் ஒரு ஷஹீத் என்கிற விளைவு விளைவிக் கொள்ளும். அப்ப இந்த இடத்துல என்ன சொன்னால், நாங்க ஈமான் கொண்டதுக்காக வேண்டித்தான் நீங்கள நிச்சயப்பா கண்டிக்க போறாய். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன். இந்த சூனியக்காராக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்து இந்த சூனியக்காராக்கள் என்ன செஞ்சாங்க, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பொறுமையை தந்திரு. ஏன் ஃபிரௌன் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லக்கூடியவன், அதே மாதிரி கொடுங்கோல் மன்னன், அநியாயம் செய்யக்கூடியவன், ஏற்கனவே பனி இஸ்ரவேலர்களுடைய அதிகமான ஆம்பளை பிள்ளைகளை கொலை செய்தவன். எனவே இவங்க கேட்கிற துவா என்ன, சூரியக்காராக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன், யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தந்திரு. இவன் என்ன தண்டனையை தந்தாலும் அதை சகித்து இருக்கிறதுக்கான பொறுமையை தந்திரியா அல்லாஹ். வதவஃபனா முஸ்லிமீன், நீ எங்களை ஒரு முஸ்லிமாக உனக்கு அடிப்படை நிலைமையை மௌத்தாக்கிடு அப்படின்னு துவா கேட்டாங்க. இந்த இடத்துல நான் கவனிக்கணும், தவஃபனா முஸ்லிமீன வஅல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன், இது ஒரு முக்கியமான துவா. தவஃபனா முஸ்லிமீன வஅல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன், இது பன்மை. தனியே ஒரு ஆள் கேட்கிறதா இருந்தா தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், முக்கியமான ஒரு துவா. யா அல்லாஹ் நீ என்னை உனக்கு அடிப்படை நிலைமையில மௌத்தாக்கி என்னை நல்ல மக்களோடு சேர்த்துடு. இவங்களும் சூனியக்காரர்களாக இருந்து அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சியை பார்த்து ஈமான் கொண்ட இந்த சூனியக்கார நபர்கள் என்ன செய்றாங்க, துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் பொறுமையை தந்துடு, வதவஃபனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க வச்சிடு யா அல்லாஹ். இதோட சம்பவத்தை நிப்பாட்டுறோம். இந்த சூனியக்கார இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களை ஃபிரௌன் கொண்டானா இல்லையா என்கிறதுல 2 கருத்து வேற்றுமை இருக்குது. 2 கருத்து. முதலாவது கருத்து, இவங்களை கொலை செஞ்சான், சொன்ன மாதிரியே கைகால மாற்றமா வெட்டி ஈட்ட மரத்தை தொங்க விட்டு அப்படி கொண்டு போட்டான், இவர்கள் ஷஹீதுகளாக மாறினார்கள். 2வது கருத்து, கொலை செய்யல வெறுமனை இப்படி பயன்பாட்டினது மட்டும்தான் அப்படின்னு வந்திருக்கிறது. இந்த 2ல அல்லாஹ் ஆலம் என்ன நடந்தது. எனக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், எந்த ஃபிரௌன் எந்த சூனியக்காரர்களை வச்சு மூசா நபியை தோற்கடிக்க பார்த்தானோ அவன் தீட்டின சதியை அவனுக்கு என்னவாக மாறிச்சு, இடையூறாக மாறிச்சு, நோண்டியாக ஆகிட்டான். கடைசிக்கு அவன் இருந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு என்ன செஞ்சான், தண்டனை கொடுக்க எச்சரித்தான். இந்த சம்பவம் முடியுது. இதை மீதமுள்ள கட்டத்தை நாங்கள் வரலாம்.